வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31/5/2025 வைகாசி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை பெறும். பணவரவில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக மன அழுத்தம் இருந்த பாதிப்புகள் எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். உதவிக்கரங்கள் தேவையற்ற இடத்திலிருந்து இருந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி உதவிக்கரத்தின் மூலியமாக அனுகூலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். சனியுடைய அனுகூலம் பெரியளவு முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மைப்படுத்தக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. லாபமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி டக்கென்று ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில்
சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் போதும். சந்திராஷ்டம் உள்ளதனால் ஏதோ ஒரு குழப்பம் ஏதாவது ஒன்று ஏற்படும். அலட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் டக்கென்று நல்ல காலகட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியமான அமைப்பையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்காக சுபவிரயத்திற்கு முதலீடுகள் செய்வது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இழுபறியான சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும் பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.